بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறா உருவம் இல்லையா? சுன்னத் ஜமாத்துக்காரங்க உருவம் இல்லைங்கிறாங்க. இதை பத்தி குர்ஆன் ஹதீஸ் என்ன விளக்கம் விரிவாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்ற நம்பிக்கை நம்முடைய தமிழகத்துல இந்தியாவில் பரவலாக ஓரளவுக்கு ஆழமாக வேரூண்டி இருக்கிறது. மற்ற நாடுகள் சவுதி மாதிரியான நாடுகளுக்கு போனா கூட அவ்வளவு தூரம் அது பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனா நம்ம நாட்டுல அல்லாஹ்வுக்கு உருவமே கிடையாது என்ற ஒரு சித்தாந்தம் ஆழமா முஸ்லீம் உள்ளத்துல பதிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்தாங்க முஸ்லீம்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் எங்காவது தனக்கு உருவம் இல்லை என்று அறிவித்திருக்கிறானா? அல்ஹம்து சூரால இருந்து குல்லோபிரபி நாஸ் வரைக்கும் படித்து பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கருத்துப்பட ஒரே ஒரு வசனத்தை கூட காட்ட முடியாது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதனைகளையாவது எங்கேயாவது உருவம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களா? அதுலயும் நேரடியா காட்ட இயலாது. என்ன காட்டலாம்? நம்ம தான் உருவம் இல்லாம வணங்குறோமே, உருவம் இல்லாம வணங்குறதுனால உருவம் இல்லைன்னு அர்த்தமா? உருவம் என்னன்னு தெரியல, அதனால உருவம் இல்லாம வச்சிருக்கோம். உருவம் என்னன்னு தெரிஞ்சா நம்மளும் வரைஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய உருவத்தை நம்ம பார்க்கல, நம்ம தூதர் பார்க்கல, உலகத்துல யாரும் பார்க்கல. அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, லா துத்ரிகுல் அப்சார், அவனை எந்த கண்களும் பார்க்கல. பார்க்கலன்னா என்ன? என்னமோ அவனுக்கு இருந்து தானே பார்க்கணும்னு சொல்ல முடியும். அங்க ஒரு 50 ரூபாய் தாள் கிடந்துச்சு பார்க்கல, என்ன அர்த்தம்? 50 ரூபாய் தாள் ஒண்ணு கிடந்துச்சுன்னு அர்த்தம் தானே. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா பார்க்கல, என்ன அர்த்தம்? ஆளு இருக்கு, அவனை பார்க்கல. அல்லாஹ் சொல்றான் என்னை யாரும் பார்க்கலன்னா அவன் இருக்கான்னு அர்த்தம். அவர் ஒரு பிகர் தோற்றம் இருக்கிற அந்த வார்த்தையை காட்டுது இல்ல. அப்ப இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம ஒண்ணும் இல்லாம சொல்வதற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதில்லை, அல்லாஹ்வுடைய உருவம் என்னன்னு தெரியல. தெரியாம நம்மளா ஒண்ணு கிடக்க ஒண்ணு வரைஞ்சிடக்கூடாது, வறுமையில அல்லாஹ்விடத்துல குற்றவாளியா போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் வரையாம இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன, நீங்க பார்க்கலாம், நம்ம நாகூர் அனிபாவுடைய பாடல்கள் பல வருடங்களாக மார்க்கத்தை நம்ம சமுதாயத்துக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாகூர் அனிபா பாடல் தான் சொல்லி கொடுத்து. அவர் சொல்றதுதான் நம்ம மார்க்கத்தினுடைய சட்டம் மாதிரி தலையில முக்காடு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 100 மசாலாவும் நாகூர் அனிபா பாட்டும் அதுதான் நம்முடைய மார்க்க செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற இலக்கணங்கள். ஒரு பெருநாள் வந்துருச்சா, பெருநாளுக்கான அங்கீகாரம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அங்கீகாரம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இதுதான் பெருநாளுக்கான அடையாளம். நல்ல சாப்பிடணும், இதுதான் பெருநாளுக்கான அடையாளம். உண்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தக்பீர் சொல்வதற்கும் உரிய நாள் பெருநாள். ஆனா நம்ம பெருநாள் எப்படி இருந்துச்சு? பெருநாளுடைய சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்போம்? நாகூர் அனிபா பாட்டு இல்லாட்டி பெருநாள் இல்ல. என்னப்பா ஒண்ணும் இல்ல, போட்டு கொடுப்பா மைக் சட்டை கட்டி, பள்ளியாசல மைக் சட்டை போட்டு நாகூர் அனிபா பாட்டு. அவர் சொல்லி கொடுத்தார், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன். இப்ப நம்ம இறைவனுக்கு உருவம் இல்ல, இதுவா ஆதாரம். இவர் தான் சொன்னாரு, அழகான கடற்கரை ஓரத்தில் வாழ்ற பீமா பாட்டு படிச்சாரு. நம்ம ஏத்துப்போமா? அவர் சொல்ற பாட்டின்படி நமனை விரட்ட மருந்து ஒன்று இருக்குது நாகூர் தர்காவிலே. சாவாம இருக்கிறது மருந்து இருக்கிறான் எங்க? நாகூர் தர்காவில. அவரே செத்து போயிட்டார், மருந்து விற்கிறவரே செத்து போயிட்டார். இவர் சொல்றாரு அங்க போ மருந்து கிடைக்கும். இதுவா மார்க்கம்? குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. குர்ஆனை புரட்டினால் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அங்க அவயங்களை பற்றி பேசுகிறார். فيبقى كل من عليها فان فيبقى وجه ربك ذو الجلال والإكرام. உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும், இறைவனின் திருமுகம் மாத்திரம் மிச்சம் இருக்கும். அல்லாஹ்வுக்கு அழகான முகம் இருக்கு இந்த வசனம் சொல்லலையா? அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய கைகளை பத்தி பேசுறான். அல்லாஹ் தனது கைகளை விரித்து வைத்திருக்கிறான். கை இருக்குன்னு அல்லாஹ்வுடைய கையை பத்தி பேசுது. கால்களை பத்தி யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதஊன இலா சுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், நாளை மறுமையிலே கெண்டை கால்கள் திறக்கப்பட்டு சஜிதா செய்வதின்பால் அழைக்கப்படும் பொழுது உலகத்துல யாரெல்லாம் சஜிதா செய்யலையோ அவங்க எல்லாம் மறுமையில அல்லாஹ்வுடைய காலில் விழுந்து சஜிதா செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான். அப்ப கால் இருக்குன்னு விளங்கலையா? கெண்டை காலை திறப்பேன், என் காலை பார்த்துட்டு நல்ல முமின்கள் காலில் விழுவாங்க அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது. ஆனா என்ன இப்படி சொன்ன உடனே முகம்னா அப்ப முகம் என்ன கலரு, கையினா கையுடைய லென்த், காலுனா காலுடைய பருமனு, முகம் இருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுதான் சொல்லுவோம். நீ கேள்வி கேட்கிறதுக்காக வேண்டி கால் 8 அடி 4 அங்குலம் அப்படி அளந்து பாருங்க சொல்லுவான். சில பேர் பொய்யராக்குறது சொல்லுவாங்கல்ல, நடக்காத காரியத்தை
வானத்துல விண்மீன் எத்தனை இருக்கு தெரியுமா? கேட்டவன 4,86,313 விண்மீன் இருக்குப்பா. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லுத? டவுட் இருந்தா எண்ணி பாரு அப்படிமால. அது மாதிரி நாங்க சொல்றோம், நீ கேட்டன்ற காண்டி பொய்யான தகவலை சொல்ல இயலாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தாண்டி அல்லாஹ்வை பற்றி கூடுதலாகவோ குறைவாக எதையும் சொல்ல மாட்டோம். அவ்வளவு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிக தெளிவாக சொல்றாங்க, நாளை மறுமையிலே உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். கமா தரவுன ஹாதல் கமர ஃபீ லைலத்தில் பத்ர், 14ஆம் பக்கத்து சூரியனை சந்திரனை எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சிக்கலும் தடைகளும் இல்லாமல் கண்குளிர காண்கிறீர்களோ அதே போல உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ்வை பார்க்கிறதுனா என்ன? ஒண்ணுமே இல்லைன்னா, உருவமே இல்லைன்னா என்னத்தை பாக்கிய? இந்த கட்டடத்துல நீங்க என்னத்தை பாக்குறீங்க? இந்த மைக்க பாக்குறிய, இந்த கேமரா பாக்குறிய, இந்த போலியத்தை பாக்குறிய, இந்த கரிச்சிப்பை பாக்குறிய, இந்த சோறு பாக்குறிய, இந்த பேனை பாக்குறிய, வேற ஏதாவது பாக்குறீங்களா? கண்ணுக்கு தெரியற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். எப்படி பார்ப்போம்? அது ஒரு பொருளா இருக்கிறதுனால பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன இருக்கு பாத்தீங்களா? என்ன தெரியுதா? இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, இந்த காலி இடத்துல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பார்க்கல. நீங்க பார்த்தது எது? ஃபேனை பாத்தீங்க, சுவரை பாத்தீங்க, கம்பியை பாத்தீங்க, கொடியை பாத்தீங்க, சேரை பாத்தீங்க, கேமரா பாத்தீங்க, ஆளை பாத்தீங்க, ட்ரெஸ் பாத்தீங்க, முடிய பாத்தீங்க. ஒண்ணுமே இல்லாம என்னத்தை பார்க்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பாப்பீங்கப்பா. பார்க்கும்போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த அழகை திருமுகத்தை பார்த்து அதிலேயே லயித்து போவீர்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னல்லாஹ் தஆலா ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், சூப்பரா இருப்பான் அல்லாஹ், அவன் அழகையே விரும்புகிறான். இப்படி பல வசனங்கள்ல பல ஹதீஸ்கள்ல அல்லாஹ்வுக்கு அழகான உருவம் இருக்கிறது என்று நேரடியாக தெளிவான சான்றுகள் இருக்கிறது. உருவம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த சான்றும் இல்லை. எனவே அல்லாஹ்வை பற்றி நம்பும் போது உருவம் இருக்கிறது நம்புவோம், அது உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். இதைத்தான் ஆரம்பத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் அவங்க அவங்களுடைய காலத்துல இதே பிரச்சனை வரும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு ஒரு டீம், இல்லைன்னு ஒரு டீம். நபிகள் நாயகம் மரணித்து கொஞ்ச வருஷத்துல அப்ப அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த விஷயத்தில் சலஃபு சாலிஹீன்கள் எந்த கருத்தில் இருந்தார்களோ அதே கருத்தில் நாங்களும் இருக்கிறோம். சலஃபு சாலிஹீன்கள் யாரு? சஹாபாக்கள். சலஃபு சாலிஹீன்னா முந்தி சென்ற முன்னோர்கள் அர்த்தம். சஹாபாக்களை குறிக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த சலஃபு சாலிஹீன்கள் என்ற சஹாபாக்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்பினார்கள். அதே நம்பிக்கை தான் எங்களுக்கும். சஹாபாக்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்பினார்களோ அப்படியே நாங்களும் நம்புகிறோம். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள், நாங்களும் உருவம் இருக்கிறது என்று நம்புகிறோம் என்று அஹ்மது பின் ஹம்பல் இமாம் அவர்களும் இது குறித்து நற்சான்று வழங்கி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு அழகிய உருவம் இருக்கிறது. அது என்ன, எப்படி, வடிவம் என்ன, நீளம் என்ன, நிறம் என்ன, ரத்தம் இருக்குமா, சதை இருக்குமா, நகம் இருக்குமா, முடி இருக்குமா, பல்லு இருக்குமா, தோல் இருக்குமா, எல்லாம் நாளை மறுமையிலே தெரியும். இம்மையில் யாருக்கும் அது குறித்த தகவல் அறிவு கிடையாது. பக்கீர் மதிப்பாய், இந்த நிகழ்ச்சி நடத்தினே இப்ப நீங்க சொல்ல போறது பெண்கள் நிறைய வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், தயவு செய்து மிரட்டி கேட்கல, அன்பா கேட்க. ஒண்ணு, நான் இந்த ஊர்ல கவுன்சிலரா இருக்கேன். ஆனா இதுவரை யாருக்கும் சிரிச்சு வச்ச கிடையாது, வாழ்க சொல்ல கிடையாது, வணக்கம் சொல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணும்போது அது அவங்களுக்கு பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். ஒரு சின்ன பேர் திருத்தினா ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும், முதியோருக்கு ஒரு சின்ன உதவி பண்ண அவங்க முதியோர் பென்ஷன் கிடைக்கும். இது செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு இவங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு கைமாறு செய்து கொடுக்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எங்க ஊர்ல ஒரு மதரசால படிச்சு ஆலிம் பட்டம் வாங்கிங்க, அங்க சுன்னத்துல் ஜமாத்துல சம்பந்தப்பட்ட மதரசால ஆலிம் பட்டம் வாங்கிட்டு நீங்க தவ்ஹீதுக்கு வந்திருக்கீங்க. அங்க எது உங்களை பாதிச்சது, இங்க எது உங்களை கவர்ந்தது? காரணம் என்னன்னா, நீங்க ஓதுன மதரசாவுடைய இமாம வந்திருக்க பெண்கள் ரொம்ப மதிப்புக்குரிய நினைக்காங்க. அதை இங்க இந்த சந்தர்ப்பத்தில் விளக்குனீங்கன்னா அவர் யாரு, அது எந்தபடி சம்பளம் விளக்க இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டு விஷயங்களை கேட்கிறாங்க. முதல்ல இந்த அரசு அலுவலகங்கள் சார்ந்து சில வேலைகளை செய்யும் போது அங்க உள்ளடி கமிஷன் கேட்கிறாங்க. அந்த கமிஷனை வெட்டலாட்டி வேலை நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, செய்யறது கூடுமா கூடாதான்னு கேட்கிறாரு. ஏன்னா லஞ்சம் தானே, லஞ்சத்தை தான் ரொம்ப நாகரிகமான வார்த்தையில கேட்டிருக்கிறார். லஞ்சங்கிறத பொறுத்த வரைக்கும் அது பொதுவாகவே ரசூலுல்லாஹ் லஞ்சத்தை பத்தி சொல்லும் பொழுது அர்-ராசி வல் முர்ஷி ஃபின்னார், லஞ்சம் வாங்குகிறவனும் லஞ்சம் கொடுக்கிறவனும் நரகத்துல. ஆனா இந்த லஞ்சத்தை ரெண்டா பிரிக்கணும். லஞ்சத்தை குர்ஆன்ல சூரத்து நிசாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக, பிறர் உரிமைகளை பறிப்பதற்காக உங்களின் பொருளாதாரத்தை முறை தவறி அதிகாரிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள். என்ன அர்த்தம்? அடுத்தவன் உரிமையை பறிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கிற லஞ்சம் இருக்குத, அதுதான் நேரடியா தடுக்கப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட லஞ்சம். அடுத்தவன் ஒரு கிலோ போய்கிட்டு இருக்கிறோம், 10 பேர் முன்னாடி நிக்கிறாங்க, நான் சீக்கிரம் போகணும், அதுக்காண்டி அவருக்கு ஒரு 10 ரூபாய் கமிஷன் அடிச்சுட்டு முன்னாடி போயிட்டோம்னா, வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு வச்சிருக்கிறோம், நமக்கு முன்னாடி 400 பேர் இருக்கிறான், அதிகாரிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வெட்டினோம்னா நமக்கு சீக்கிரம் போச்சிங் கிடைச்சிரும், கொண்டு போய் கொடுத்தா இது லஞ்சம். அடுத்தவன் உரிமையை பறிக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு லேண்ட் கிடக்குது, அதை சேர்த்து இழுத்து கட்டிக்குவோம், அதிகாரிக்கு கொண்டதை கொஞ்சத்தை கொடுத்துட்டு இழுத்து கட்டிக்குவோன்றதுக்காண்டி காசை கொடுத்தா அது லஞ்சம். பிறர் உரிமையை பறிப்பதற்கு மீறுவதற்காக வேண்டி செய்கின்ற கொடுக்கின்ற பணம் பொருளாதாரம் அது லஞ்சம். இந்த லஞ்சம் மார்க்கத்தில் ஒரு கடுகளவிற்கு கூட அனுமதி கிடையாது. ஆனா இன்னொரு வகை லஞ்சம் இருக்கிறது என்ன? நம்முடைய உரிமைகளை பெறுறதுக்கே வேற வழி இல்லாம கொடுத்துதான் ஆகணும். நான் ரேஷன் கார்டு வாங்குறது யார் உரிமையும் பறிக்கிறதுக்கு இல்லை. நான் என் ரேஷன் கார்டுல இருக்கிற தப்பான பேரை திருத்துறது யாருடைய பொருளையும் சூறையாடுறதுக்கு இல்லை. நான் என்னுடைய உரிமையை தக்க வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனா நம்ம நாட்டில் முடிய மாட்டேங்குது. எங்க போனாலும் திருத்துதான் ஆக வேண்டியது, வேற வழி இல்ல. இல்லாட்டி வேலை நடக்காது, ரேஷன் கார்டு கிடைக்காது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வருஷ கணக்கில் இழுத்தடிப்பான், நாளுக்கு நாள் நம்ம பெரிய பாதிப்பு சுமக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னால் இது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் வேற முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி பாருங்க. கொடுக்காம போராட முடியுமா? தில்லு இருந்தா நின்று பாருங்க. இல்லையா அல்லாஹ்விடத்துல பார்த்து போட்டு அல்ல முடியல, இந்த நாட்டில் இப்படிதான் பண்றாங்க, வேற வழி இல்ல, என் உரிமை வாங்கிக்கிறதுக்கு நான் கொடுக்குறான் என்று சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருங்க. இது அந்த குற்றத்தை அளவுக்கு இது குற்றமாக. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம உரிமைகளை பெறதுக்காண்டி வாங்குறத அந்த லஞ்சத்தோட பட்டியல வைக்க தேவையில்லை, வேற வழி இல்லை. நிர்பந்தத்திலே எல்லா விஷயங்களும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கோணத்துல அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பிரிச்சு பார்த்துக்கிட்டு நீங்க அந்த லஞ்சத்தை முடிவு செய்து கொள்ளுங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க நம்ம ஒரு தான் ஓதுனீங்க, இங்க ஓதி விட்டு தௌஹீத் ஜமாத்துக்கு போயிட்டீங்க, இப்ப இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இங்க இருந்து போறதுக்கு என்ன காரணம்? அங்க என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, இங்க என்ன நீங்க பார்க்கல, என்ன இல்ல, எதுக்காடி போனீங்கன்னு கேட்கறாங்க. இது ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற நேரத்தில் சொல்ற விஷயமே இல்லை. நிறைய விஷயங்கள் அனுபவத்தில் கண்டது. நான் படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலும் சரி, படித்து முடித்த பிறகும் சரி, இந்த 10 ஆண்டு கால என்னுடைய பிரச்சார பணியிலும் சரி, பல விஷயங்களை அங்கு காணாததை இங்கு கண்டிருக்கிறேன். இங்கு காணுகிற பலதை அங்கு காணாமல் இருக்கிறேன். ஒன்றல்ல இரண்டு, அதை சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதை மட்டுமே தலைப்படுத்தி பேசுகிற அளவிற்கு நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு சில சாம்பிளுக்கு 1-2 சொல்றதா சாதாரணமா அங்க எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் மொத்தம் 11வது வயசுல எங்க அத்தா அம்மா ஓதுறதுக்கு அனுப்புறாங்க, தண்ணி தொழிச்சு விடுறாங்க. எத்தனை வயசுல முடியுது? 21 வயதில் மதரசா பயணம் நிறைவடைகிறது. ரப்பானியா மார்சாவோட முடியும் போது இந்த 10 ஆண்டு காலம் மதரசா கல்வி கற்றிருக்கிறேன். இஸ்லாமிய கல்வி தான் மதரசாங்கிறது. இஸ்லாத்துல பேசிக் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது. படிக்கிறதா இருந்தா இஸ்லாத்தை படிக்கிறதுல பேசா எதை படிச்சு கொடுக்கணும்? குர்ஆனை தான் படிச்சு கொடுக்கணும். எல்லா அமைப்பையும் ஏத்துக்கிட்ட குர்ஆன் தானே. இந்த குர்ஆனை 10 ஆண்டு காலம் நான் படித்திருக்கிறேன். எத்தனை தடவை அதனுடைய அர்த்தத்தோடு பொருள் உணர்ந்து எனக்கு கற்றுத் தந்திருக்க முடியும்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 வருஷம் திரும்ப 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 திரும்ப. அதுவும் பீரியட் எப்படி? காலையில சுபஹ் தொழுது உட்காருவோம் 8:30 மணி வரைக்கும், அடுத்து 9 வரைக்கும் உட்காருவோம் லுஹர் வரைக்கும், அடுத்து லுஹர் தொழுது சாப்பிட்டு உட்காருவோம் அசர் வரைக்கும், அசருக்கு மகரிபு மட்டும்தான் கேப்பு, மகரிபுக்கு பிறகு பாடம் இஷா வரைக்கும், இஷாவுக்கு பிறகு பாடம் 10 மணி வரைக்கும். இப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடத்திலேயே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை வேதமாகிய குர்ஆனை எத்தனை தடவைகள் பொருள் உணர்ந்து திரும்ப திரும்ப படித்து விளங்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஒரு 100 தடவை படிச்சிருக்க முடியுமா? ஒரு 50 தடவை படிச்சிருக்க முடியுமா? ஒரு 5 தடவை படிச்சிருக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போடுவீங்க. ஆனா நெசத்துல எத்தனை தடவை படிச்சிருந்தாங்க தெரியுமா? ஒரே ஒரு தடவை கூட குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அதனுடைய அர்த்தத்தோடு விளக்கத்தோடு ஒரு தடவை கூட குர்ஆனை எங்களுக்கு படிச்சாங்க. இது பொய் இல்ல, மிகை இல்ல, சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட நிரூபிப்பேன். எந்த அளவுக்குன்னா, ஒரு தடவை குர்ஆன் என்ன நல்ல விளக்கத்தோடு 4வது ஜும்ரா படிக்கும் போது தப்சீர் வைப்பாங்க மதரசாவில். குர்ஆன் விளக்க உரைங்கிறது அது வரைக்கும் குர்ஆன் விளக்க வைக்க மாட்டாங்க. 4வது வகுப்புல தான் தப்சீர் வரும். தப்சீர்ல நிறைய தப்சீர், நிறைய விளக்க புத்தகம் இருக்கிறது. அதுல தப்சீர் ஜலாலைன்னு ஒரு புக் இருக்கு. இந்த தப்சீர் ஜலாலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு விளக்க புத்தகம், குர்ஆனுக்கு விளக்க புத்தகம்.
அங்கங்க கதைகளை விட்டடிச்சிருப்பார், அது வேற விஷயம். ஏதோ ஓரளவுக்கு விளக்கம் ஷார்ட்டா சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்தை 4வது வருஷத்தை ஆரம்பிச்சு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. 7 ஜுசுகள், 7 ஜுசு சூரத்துல் அன்ஆம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஜுசுகள் அந்த தஃப்சீர் ஜலாலைனை வைத்து குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்லி தரப்பட்டது. அதுக்கடுத்த ஆண்டுகள்ல தஃப்சீர் பைலாவி, அதை விட கொஞ்சம் விளக்கமான நூல் குர்ஆனுக்கு விளக்கம் வரும். அது 7வது வகுப்புல கற்றுக் கொடுப்பாங்க பட்டம் வாங்குற வருஷத்துல. அதுல எவ்வளவு கத்து தந்தாங்க தெரியுமா? அது ஆரம்பத்துல இருந்து அலிஃப் லாம் மீம்ல ஆரம்பிச்சு ஒரு ஜுஸு கூட முடிக்கல. ஒரே ஒரு ஜுஸுவும் முடிக்கலங்க. 30 பாகம் 30 ஜுஸு இருக்குங்கிறோம்ல, ஒரே ஒரு ஜுஸுவ கூட பொருளோடு அர்த்தத்தோடு விளக்கத்தோடு அதனுடைய யதார்த்த சட்டதிட்டங்களை நடைமுறைக்கு உகந்த விதத்திலே எங்களுக்கு படித்து தரப்படவில்லை. 10 ஆண்டு காலத்தை வீணாக்கியவர்கள் மறுக்க இயலாது. நான் வெளியில போய் படிச்சதுல 10ல 1% கூட மதரசா வாழ்க்கையில படிக்கணும். மதரசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இங்கிட்டு பாத்தியா ஓராத மௌலிது ஓராத வீடு உண்டான்னு நீங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வீட்லயும் ஏறி இறங்கியிருக்கேன். சலாத்து நாயகம் ஏறி இறங்கியிருக்கேன், மௌலூதுக்கு ஏறி இறங்கியிருக்கேன், கத்தத்துக்கு ஏறி இறங்கியிருக்கிறேன். இதுக்கு ஒதுக்கிய நேரத்தை அதுக்கு ஒதுக்குறாங்களா? பாடம் என்ற பெயரில் கட்சி தரப்பட்டது. எப்படி பாடத்துல உட்கார்ந்தா அஜர்குமாருக்கு மத்தியில மோட்டிவ், அங்க போய் உட்கார்ந்தா அவரை பத்தி 40 நிமிஷம் பீரியடா, 30 நிமிஷம் அவரை பத்தி ஓடும். அவர் அப்படி, அவர் அப்படி, அவர் அப்படி, அவர் இப்படி. 30வது நிமிஷம் திடீர்னு அஜரத்துக்கு ஞான உதயம் வரும். ஏதோ சம்பளம் வாங்குறப்பா, எல்லா இடத்துல குற்றவாளியை பெறக்கூடாது, சொர 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 புக்க சொர 10 நிமிஷம். 40 நிமிஷம் புரணி பேசுறது, 10 நிமிஷம் குர்ஆனை படிக்க. என்ன உருப்படும்? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க லட்சணமா? மௌலூதுக்கு கத்தத்துக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லி தர்றதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படல. இன்னும் சொன்னா அதுல சில நியாயமான கேள்விகள். ஓஎம் அப்துல் காதர் பாக்கர் உங்களுக்கு தெரியும், நம்ம மதரசாவுல முதல்வர் ஆயிருந்தாங்க. 2 வருஷமோ 3 வருஷமோ இருந்தாங்க. நான் படிக்கிற காலத்துல அவங்க இருந்தாங்க. ஒரு பாடம் கன்சு தகாயிக்கு 5வது வருஷம் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா வருஷம் அளவு இல்ல, 5வது வருஷம் நினைக்கிறேன். 5வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போது கன்சு தகாயிக்குங்கிறது ஹனபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் நூல், சட்ட நூல். பாடம் படித்துக் கொண்டே இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சட்டம் வருது, ஒல் ஹலீஃபத்து லா யுஹத்து, கலீஃபாக்கள் தண்டனை கொடுக்கப்பட மாட்டார்கள். கலீஃபாக்கள் ஆட்சியாளர்கள். இப்ப நம்ம விபச்சாரம் செஞ்சுட்டா கசையடி கொடுக்கணும், திருடிட்டா கையை வெட்டணும் இருக்குல்ல. ஒரு கலீஃபா திருடிட்டா அவருக்கு தண்டனை கிடையாது, ஒரு கலீஃபா விபச்சாரம் செஞ்சுட்டா தண்டனை கிடையாது. ஒரு சட்டம் வருகிறது. நான் கேட்கிறேன், அதற்கு இஸ்லாத்துல எல்லாம் சமத்துவம் தானே நம்ம சொல்றோம், யாருக்கு வித்தியாசம் கிடையாதுன்னு தானே நம்ம பயான் பண்றோம். அது என்ன அரசன் செஞ்சா சட்டம் கிடையாது, ஆண்டி மத்தவன் செஞ்சா அவனுக்கு மட்டும் தண்டனை நிறைவேற்றுவாங்கன்னா இது சரியா தெரியலையே. அதற்கு பதில் சொல்றாங்க, நாளறிந்த நாவலர், பேச்சாளர், ஜமாத் உலமாவுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவர் எனக்கு பதில் சொல்லுகிறார், இன்றைக்கும் எனக்கு பசுமரத்தாணி போல் என் நெஞ்சத்தில் இருக்கிறது. தம்பி தம்பி அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்க எழுதி வச்சது, நம்ம அதையெல்லாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சிந்திச்சு பாரு சிந்திச்சு பாரு சிந்திச்சு பாருங்கிறான். நீ சிந்திக்காத. அப்ப என்ன, எதுக்கு தான் கட்டணும், எதுக்கு மதரசா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல புகழ்வது, ஒருத்தனை இன்னொருத்தன் புகழ்றது சம்பந்தமா அவ்வளவு கட்டுப்பாடு. ஒருத்தனை இன்னொருத்தன் புகழ்ந்துட்டு இருக்கும்போது ரசூலா கிராஸ் பண்ணி போறான். அப்ப சொல்றாங்க, உன் சகோதரனுடைய கழுத்தை முறிச்சுட்டேடாங்க. புகழ்ந்தா முகத்துக்கு முன்னாடி புகழ்றது இருக்குத, புகழ்ந்தா மூஞ்சில மண்ணெலி வீசு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நேருக்கு நேரம் புகழ கூடாது. ஆனா எங்க பாஷா நடக்கும் தெரியுமா? புகழ்ச்சி ஒண்ணுதான் வேலை. திடீர்னு வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருந்து யாராவது இறங்குவார், நம்ம அஜத்தை பத்தி சொல்ல தேவையில்லையே. அவருடைய உழைப்பு ஒரு பக்கத்தை மறுக்க இயலாது. நான் ஒட்டுமொத்தமா ஒரு குறை சொல்ல வரல, அவர் செய்த தியாகங்களும் உண்டு, அவருடைய அர்ப்பணிப்பினால் சில நன்மைகள் நடந்ததுண்டு, பெரும் பெரும் கட்டிடங்கள் எழுந்ததுண்டு. ஒரு பக்கத்தில் அப்படி இருந்தாலும் மறுபக்கம் இருள் அடைந்து போய் கிடக்கிறார். வெளியூர்ல இருந்து ஆள் வந்துட்டா போதும், மதரசா நிப்பாட்டு, பாடத்தை நிப்பாட்டு, மாணவர் மன்றத்தை கூட்டு, ரூஹுல் பயானோ ஏதோ ஒரு பேர்ல வச்சிருந்தோம், பேர் கூட ரூஹுல் பயான் தானே, ரூஹுல் பயான். ரூஹுல் அங்க மதரசால வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், மறந்து போச்சு. ரூஹுல் பயானுங்கிற பேர்ல மாணவர் மன்றம் வச்சிருப்போம். மாணவர் மன்றம் பெஞ்ச தூக்கி போடுறது, லைட்டிங் பண்றது, போடியம் எடுத்து வைக்கிறது, மைக்க செட் பண்றது, மாணவர் மன்றத்திலே வேலை, பேச்சு பயிற்சிக்காக. உடனே சிங்கப்பூர்ல ஆள் வந்தா மதரசா நிப்பாட்டு, மாணவர் மன்றத்தை கூப்பிடு, நாங்க சேர் கீழே எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாரும் உட்காந்துரும். உட்கார்ந்து என்ன வேலை, எல்லாரும் வரல உட்கார வைத்துக் கொண்டு பெருந்தகைவர்கள், பெரும் வள்ளல், குடைவள்ளல், இவருடைய காசு பணத்தினால் அப்படி லட்சோப லட்ச மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இப்படின்னு வானலாக புகழ்ச்சி புகழ்ந்து தள்ளி போகும்போது ஒரு 10,000 ரூபாய் பில்ல போடணும். அதுக்கு ஒரு தடவை
காயல்பட்டினத்துல இருந்து ஒருத்தர் வர்றார். காயல்பட்டினத்துல பெரிய செல்வந்தர். குத்தால சீசனுக்கு வந்தவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. தள்ளிட்டு வந்து ஆளை குளிப்பாட்டி மதரசா அவருக்கு கேட்கிறார், மதரசாவுக்கு தான் கேட்கிறாரு. ஆனா ஒரு வரைமுறை வேணும்ல, கூட்டி கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு அவரை பத்தி புகழ்கிறார். இன்றைக்கும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. புகழ் என்று புகழின் உச்சாணியில வைக்கிறாரு. அவர் பேசி முடித்து விட்டு பிரின்சிபால் பேசிட்டு நீங்க வந்து பேசுங்க, அவரை பேச அழைக்கிறாங்க. வந்தவொடனே அவர் சொல்றாரு, இங்க வந்து மண்ணு இல்ல, மந்தரையா இருந்தா நபிகள் நாயகத்தின் கட்டளைப்படி மண்ணை எடுத்து அதற்கு மூஞ்சியில வீச வேண்டியது இருக்கும். நாங்க கூணி குறுகி போனோங்க, உட்கார்ந்து இருக்க மாணவன் இப்படி வந்து திட்டுறா. இப்படி நமக்கு பாடத்தை கற்றுத்தர ஆசிரியர், நம்மை வழிநடத்துகிற ஆசிரியர், அவர் மார்க்கத்தை கடைபிடிக்கணும், அவர் செய்யற காரியத்தில் நாங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். அதை விட்டு அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு போதனையை சொல்லி மூஞ்சில காரி துப்பாத குறையா பேசுறான். ஒரு மறுப்பு இல்ல, அதுக்கும் சமாளிக்கணும்னு எதிர்த்து அதுக்கும் சிரிப்புதான். கூத்தாநல்லூர்ல இருந்து பரக்கத்துல்லா ஆஜியார் ஒரு ஆள், அவர் கட்டடம்லாம் கட்டி கொடுத்தார். அவருடைய பேர்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பேரெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. பரக்கத்துல்லா ஆஜியாருடைய அன்பளிப்புன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறாப்பம் இருக்குது. நேரம் பழைய மாரசாவுக்கு நேர் ஏத்தாப்புல ஃப்ரண்ட்ல வீடுகள் கட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அவர் பரக்கத்துல்லா ஆஜியார். நிறைய மதுரை, துபாய், அபுதாபி, மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் மிட்டாய் கம்பெனி வச்சிருக்காங்க. பெரிய செல்வந்தர். ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு, நாங்கள் பட்டம் வாங்குறதுக்கு முந்தைய ஆண்டோ அதுக்கு முந்தைய ஆண்டோ ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காண்டி அவர் அழைச்சிருக்கிறார். வர்றார், வந்தா டாடா சுமோல வந்து இறங்குறார். இறங்குறவரு மதரசா உள்ள இறக்கமா இருக்கும்ல, முன்னாடி ஃப்ரெண்ட்லாம் இருந்து மேல போட்டிருக்கிறோம், மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் இறங்கி வரும்போது ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறார் சந்தத்து. ரொம்ப அவரை புகழ்ந்து வல்லலே கொடை வல்லலே பிரபுவே அப்படியே இப்படியே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரும் கவிதை. உட்கார்ந்து இருக்க முடியல எங்களால. என்னடா இது, இப்படி ஒருத்தனை காசு வாங்குறதுக்காக வேண்டி ஒரு எல்லை வேண்டாமா? ஆனா அதுல கேடுகட்ட காரியம் என்ன தெரியுமா, நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் பிரின்சிபலுடைய ரூமுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். அவர் ரூம்ல போய் தங்கிட்டாரு. தங்கினவர் அவருடைய அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டு அதற்கு ஒரு கவிதை வாசித்தாங்களே, அந்த பேப்பரை வாங்கிட்டு வர சொன்னாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்து பாப்பாரு. அதுல குழுந்து போய் அதுக்கப்புறம் தான் அந்த கட்டடமே வந்துச்சு. அது வரைக்கும் அந்த கட்டடமே கிடையாது. ஒரு கவிதையை போட்டாரு, ஒரு கட்டடத்தை உருவாக்கினார். கட்டடத்துக்காக, காசுக்காக, பணத்துக்காக, நிலத்துக்காக இஸ்லாத்துடைய கொள்கைகள் அனுபவிக்கிறதா? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பேர்ல என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்க? நான் போய் எங்க அஜத்துல சொல்லி இருக்கிறேன், தஃசீர் ஜலாலைன் ஓதி கொண்டிருக்கும் போது ரொம்ப ஸ்லோவா பாடம் போகுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் ஆசையா இருக்குது. உஸ்தாத்ல போய் பேசுறேன், அப்ப அடிக்கடி லீவ் போடுறாங்க. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது பெரிய கூப்பிட்டாருன்னு அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க, பாடத்துக்கு வர்றதில்லை. நான் சொல்றேன், அதற்கு கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் அதிகமா நடத்துங்களேன். நடத்துவோம் நடத்திக்கிட்டு பாருங்க, நடத்த வேண்டிய போடு. எங்க ஆசிரியருக்கு தான் கூடுதல் ஆர்வம் இருக்கும், பிள்ளைங்களை தரப்பித்து பண்ணணும், நிறைய படிச்சு கொடுக்கணும். மாணவர்கள் எப்போதுமே டிபிக்கு கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. நாங்க கேட்டோம், படிப்போம் படிச்சு கொடுப்பேன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கும். போடு மார்க்கம் சரியா சொல்லி தரப்பு. சம்மங்குளத்துல ஒரு பையன் படிச்சான், ஒரு சின்ன பையன் ஹிஃபுல் மர்சால படிச்சான். அவன் பேர் எனக்கு நினைவில்லை. பொட்டலூர் பக்கத்துல சம்மங்குளம் இருக்குல்ல, அந்த சம்மங்குளத்துல இருந்து ஹிஃபுல் படிக்க வந்தவன். வருஷம் 3 வருஷம் ஆச்சு, ஒரு ஜுஸு கூட படிக்கல. 3 வருஷத்துல குர்ஆன் மனப்பாடம் பண்ணிடலாம்ல, முழு நேரம் அதுக்காக வேண்டி இருந்தான். ஒரே ஒரு ஜுஸு இல்லைங்க, ஒரு அரை ஜுஸு கூட படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க, ரொம்ப அப்பாதிகள், ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு வேதனையா இருக்கு, இப்படி பையனை கொண்டு தேவையில்லாம போட்டிருக்கல. பேரண்ட்ஸ் நான் பேசுறேன், என் கூட படிச்ச இன்னொரு பையன், கடையூர்கார பையன் பாசித்துன்னு சொல்லிட்டு ஒரு பையன் படிச்சான், எனக்கு முந்தின செட்டு. அந்த பையன் என்ன சொல்றான், பையனை கூட்டு போயிருங்க, 3 வருஷம் ஆச்சு, ஒரு ஜுஸு கூட படிக்கல, தேவையில்லாம வாழ்க்கை வீணாகுது, கடையில எல்லாம் கொண்டு விடுங்க, சம்பாத்தியமாக கிடைக்கும் அப்படிங்கிறான். அதற்கு கேட்டுக்கிட்டு எங்களை திட்டுற, நீ எப்படி சொல்லுவ? ஏன் நாங்க இதை சொன்னோம்னா, அவனுக்கு படிப்பு வராம இருந்தா பிரச்சனை இல்லை, அவன் முழு நேரம் சாப்பாட்டு எடுக்கிற ரக்கீச்சா போட்டுப்பாங்கல்ல, டிஃபன் எடுத்துட்டு வருவாரு, டிஃபன் எடுத்துட்டு வர வரைக்கும் அசிஸ்டன்ட், அவர் இல்லாட்டி இவன் தான் எடுத்துட்டு வருவான். உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காண்டி ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை பாழாக்குறீங்களே, அப்பவே தோணுச்சு. ஆனா பெரிய புரட்சிகரமான சிந்தனைகள் சொல்ல இயல. ஏதோ லேசா அப்படி செய்யறான், சரியா எல்லா பேரும் இப்படிதான் இருப்பான் போல இருக்கு, எல்லா பக்கமும் இப்படிதான் இருக்கு, இப்படியே நினைச்சு அதை சமாளிச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த வருடம் 2002 முடித்து கடையநல்லூர்ல போய் அங்க உள்ள பிலால் மஸ்ஜித்ல ரமலானுக்கு ஒரு பெரிய தொகை பேசி தராவி தொழுகைக்காண்டி போயிருக்கும் போது அங்குள்ள தௌஹீத் சகோதரரோடு இணக்கம் ஏற்படுது. அப்ப அந்த நுகர் தொழுகைக்கு பிறகு அங்குள்ள மர்க்கத்துல
ஒரு பிஜேபியுடைய முன்னறிவிப்புகள் என்ற தலைப்புல சீடி ஓடுது, பாக்குறோம். இவ்வளவு மெசேஜ் சொல்றாரு குர்ஆன்ல இருக்குதுன்ட்டு நமக்கு இதெல்லாம் சொல்லி தரவே இல்லையே. நான் அங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் நம்ம பயானுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தர்றாரு அவரு. மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு குறிப்பிடுக்க தேவையில்லையே. இவர் சொல்ற இந்த காலம் வரைக்கும் அந்த காலம் அடிச்சுட்டு போயிடலாமே, நல்ல புதுசா இருக்க, வித்தியாசமா இருக்க, அப்படி கேட்க ஆரம்பிக்கிறேன். அதன் விளைவாக அவருடைய தொடர்ச்சியாக இங்க தென்காசியில பல பேரிடத்துல அவருடைய கேசட், அந்த ஏகத்துவாதிகளுடைய கேசட்டை கேட்டு கேட்டு லிபாஸ் ஆடையகம்னு ஒரு தையல் கடை ஒன்று இருந்துச்சு, நினைவு இருக்கு எனக்கு. நான் சிறுக மொழி கத்தம் ஓதி அது மாதிரி கிடைக்கிற காசை சேர்த்து வச்சதுல லிபாஸ் தான் நினைக்கிறேன். அந்த அவர் இந்த சிடி ஆடியோ கேசட் உண்டு, ஆடியோ கேசட்டை போட்டு வித்துக்கிட்டு இருந்தார், கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது மாதிரி அவர் கடைக்கு போகும்போது ஓடுது, காசு கொடுத்து வெளியூர் சர்வீச்சு போட்டு கேட்கிறாங்க. கேட்கும் போது தெரியுது சொல்ற விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் உள்ளதான் சொல்றாங்க. இங்க எதுவுமே குர்ஆனை சொல்லி தரல, குர்ஆன் தெரியல. எந்த அளவுக்குன்னா வடகரையை சார்ந்த ஒரு மாணவர்களோடு படித்தார், ஆலிம் பட்டம் வாங்கி செல்கிறார். குர்ஆனை எடுத்து கொடுத்தா அவருக்கு வாசிக்க தெரியாது. அழகா குர்ஆன்லாம் நல்லா இருக்கும், சவுண்ட் சூப்பரா இருக்கும். மௌலித் ஓதுற சபைகளுக்கு போனோம்னா அஜர்த்திட்ட காசு கொடுக்கறத விட்டு அவன்கிட்ட கொடுப்பான். நல்ல ஆளு, குண்டா, சோப்பா, தாடியா, சூப்பரா இருப்பான் பாக்குறதுக்கு ஆளு. அவனை பெரிய ஜெட்டு வச்சுக்கிட்டு காசு அவன்கிட்ட வரும். அவனுக்கு மதரசா ஓதி முடிச்சுட்டு போகும்போது குர்ஆனை சரளமாக தெளிவாக ஓத தெரியாது. யாரு? ஆளு, 7 வருஷம் படிச்சவர். அப்ப என்ன லெவல்ல மதரசாவுடைய கல்வித்தரம் இருக்கிறது. வெளியில வந்த பிறகு அப்படி கொதிச்சேன், என்னடா இது 10 வருஷம் நம்மள முறையா பாடம் நடத்தி இருந்தா, முறையா விஷயங்களை கத்துக் கொடுத்திருந்தா எவ்வளவு விஷயங்கள் நாம பெற்றிருப்போம், சமுதாயத்துக்கும் நமக்கும் பயனுள்ளதாக மாறி போயிருக்கும். ஒண்ணுமே சொல்லித் தரப்படல. எங்களுடைய நேரம் முழுவதும் இதிலேயே கவனம் எல்லாம் சம்பாதிக்கிறதுலே இருந்துச்சு. மௌலூது பாத்தியா ஆஃபர் வந்துட்டா பிரஷ் போட்டு அலங்கரிக்கிற விதம் என்ன. இந்த பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், முந்தி தௌஹீத் சௌரனா நிற்பான். அவனுக்கு பயந்துக்கிட்டு நாங்க ரூட்டை மாட்டலாம் உண்டு. அங்கிட்டு போனா தேவையில்லாம கேள்வி கேட்பான். மொத்தமா படையெடுத்து போவோமா, 10 பேர் 20 மௌலூது பாத்தியாவுக்குன்னு இங்க நின்று கேள்வி கேட்பானு ரூட்டை மாத்திருப்பான். அங்க அவன் நிப்பா, எதுக்கு அந்த சனியில போய் ஆய கொடுத்துக்கிட்டு அப்படி ரூட்டை மாத்துவோம். மௌலூது சலாத்தினாரியா இதுக்காக வேண்டிய மேக்கப் பண்ணி வாரத்துல 2, 3 இதுக்கு நேரத்தை செலவு பண்ணா என்னத்துக்கு ஆகிறது? ஒண்ணுமே இல்ல. கத்தம்னா எவனும் போக மாட்டான், கத்தத்துக்கு போக மாட்டான். மௌலூது சலாத்தினாரியானா அது வீட்டே சாரு, அதுக்கெல்லாம் முன்னாடி நிற்போம். அப்பமே 250 ரூபா பில்லு. அப்பமே எனக்கு நல்ல நினைவு இருக்கு, 250 ரூபா. 50, 25, 30, 80 இருக்க இடத்துல வீட்டே சார் வீட்டுல மட்டும் 250 ரூபா கொடுப்பாங்க. போட்டாங்க பதம், அடுத்த நம்ம வரலையே, பேர் வரலையே, நெஞ்சே வெளிச்சம். எங்க போறோமோ இல்லையா வீட்டே சார் விட்டாலும் போட்டுருக்கா சேர்த்து அப்படி நிப்போம் நாங்க. காசுக்காகத்தான், காசு ஒன்று எங்களின் சிந்தனை ஓட்டமாக இருந்துச்சு. அப்படித்தான் எங்களை உருவாக்குனாங்க. வெளியில போன பிறகுதான் சிந்திக்க தோணுது. இந்த தலைகளில் இருந்து நாங்க விடுபடுறோம், யோசிக்கிறோம், என்னடா இது போலித்தனமான மரியாதை, காசு பணம் சொல்லிவிட்டு மார்க்க வியாபாரமாக்கப்படுது. நெசமாவே இப்படித்தான் இருக்கு. தொழுகை நடத்துறாரு, வெறுமனை தொழுகை வச்சு விட்டு சம்பளம் கேட்டா எப்படி? முழு நேர பணியாளராக இருந்து சம்பளம் கேட்டால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்குரியது. 5 நேரம் தொழுகிறாரு, பின்னாடி நிக்கிறவனு தொழுகிறான், முன்னாடி நிக்கிறவனு தொழுகிறாரு. அவர் தொழுகை நடத்துறாரு, இவர் பின்னாடி நிக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு ஏன் சம்பளம்? அல்லாஹ்விடத்துல இதுக்கு கூலி கேட்கணும். இப்ப இப்படி ஒவ்வொன்றா சிந்தனை வருது, யோசிக்கிறோம். பல நாட்கள் தடுமாற்றத்தில் இருந்தேன். இந்த காசு பணத்துடைய சிந்தனை எந்த அளவுக்கு வேற வந்துச்சுன்னா, மௌலூது ஓதுனா காசு எங்களுக்கு, இப்ப சட்டம் எப்படின்னு தெரியல. சலாத்தினார் ஓதுனா காசு எங்களுக்கு, பாத்தியா ஓத போனா காசு எங்களுக்கு, ஹத்தம் ஓத போனா காசு கம்பெனிக்கு, மதரசாவுக்கு. இப்ப மதரசாவே இல்லையோ? சரி, ஏன்னா இது மாதிரி எல்லா விஷயங்களையும் சிந்தித்தேன். 1, 2 இல்ல, ஒன்னையா அலசி 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 யோசித்து 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 போய் அதிர்த்தொருத்தர் இருக்கிறார், மதரசா இப்பவும் இருக்கிறார் நினைக்கிறேன். போய் காலில் பெரியவர்கள் காலில் விழணும், நாதாக்களுடைய காலில் விழணும், தர்கால முட்டணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழக்கூடாதுன்னு சொன்னது பிறகு எப்படி விழணுங்கிறாங்க? தடல் புடல திருமணம் ஒரு அஜரத்துக்குனா வெளியே வர்ற தருணம், புதுதா ஒரு அஜர் சேர்றாரு, திருமணம் நடத்துறாங்க, அஜரத்துக்கு வரதட்சணை தாங்களே ஏழை. ஏன்னா ஊர் உலகத்தை எவன்லாம் வாங்கினான் தொலைஞ்சு போறான், அஜரத்து வரதட்சணை வாங்குறாரு. அப்ப அவங்க கோபம் வந்துச்சு. அப்ப இவங்க எந்த லெவல்ல மார்க்கத்தை வச்சிருக்கிறாங்க? மார்க்கத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமீபத்தில் அகமது பாய் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு முந்தைய நான் தென்காசிக்கு வந்திருக்கும் போது உங்களை சம்சத்து பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரு, பார்த்துட்டு போங்க. பார்க்க போயிருந்தேன். அப்போ சொன்னாரு, அவங்களுக்கு இன்னொரு உஸ்தாதை பத்தி ரமண சமுத்திரத்துக்கார்
அவருடைய வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா அம்பாநாயகம் மன்சில் பெருசா போர்டு வச்சிருப்பார். ரமணசமுத்திரத்துக்கு போனீங்கன்னா தெரியும், அம்பாநாயகம் மன்சில். அப்ப நம்மளை கண்ட உடனே நமக்கு தகுந்த மாதிரி தானே அஜர்த்து பேசுவாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி தானே அஜர்த்து பேசிருக்கோம். போனே அதெல்லாம் அம்பாநாயகம் இருந்துச்சு. நான் கேட்டேன் ஒரு இல்லு போட வேண்டியதானே கேட்டேன். எங்க அம்பாவுக்கு எடுத்து போட்டா அம்பாள். அங்க போனா வேற மாதிரி இருக்கும், அது நமக்கு தெரியும். அதற்கு நம்மகிட்ட போட்ட பிளேட் இது, அங்க போனா வேற ஏதாவது பிளேட் ஓடும், நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பத்தி நல்லா தெரிஞ்சவன நம்ம. அப்ப இது மாதிரி எந்த விஷயத்திலையும் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக ஒத்த வாழ்க்கைய அவங்களுக்கு பார்க்க முடியல. போலித்தனமான ஏமாற்றுத்தனமான மரியாதைகளுக்கு அடிமையாகி நடக்கும்போது போகும்போது வரும்போதெல்லாம் எந்திரிச்சு நிக்க வைக்கிறது, இதையெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு சமுதாய கலாச்சாரமா மாறி போச்சு. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்ததன் விளைவாகத்தான் அது எல்லாம் உள்டாவா இருந்துச்சு. அங்க போனா சரிசமா உட்காந்துருவோம், வித்தியாசமே இல்ல. பிஜேபிஜேன்னாங்க, அது வரைக்கும் பிஜே தான் பெருசா. அந்த ஒரு ஆளை பத்தி தான் தெரியும். அவனா வந்து கடுத்து குட்டிச்சவராக்கிட்டான், அவனா இப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிவிட்டான், அவர் எப்படி இருப்பாரு யாரு அப்படின்னு சொல்லி பயங்கர இமேஜினேஷன் கற்பனை. போய் வந்தா பக்கத்துல சாதாரணமா உட்காந்துருக்கிறார், என்ன கை கொடுத்து பேசுறாரு. ஏன்னா இது இப்படி இருக்கிறாரு, சாதாரண மனுஷனா இருக்கிறாரு, இவரை பத்தி நமக்கு எப்படி எல்லாமோ கற்பனைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்களே. நாங்க உருவாக்கப்பட்ட கற்பனை ஒண்ணு, நேர்ல பார்க்கும்போது வேற ஒண்ணு. இவங்களை பத்தி சொல்லப்பட்ட சித்திரம் எங்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கப்பட்டது வேற, நடைமுறையில வேற. மனிதர்களோடு மனிதர்களா இருக்கிறாங்க, எளிமையா பழகுறாங்க, குர்ஆன் ஹதீஸை விளக்குறாங்க. இப்படி பல விஷயங்களை கண்டுதான் இதிலிருந்து இந்த பாதையிலிருந்து வேறொரு பாதை. ஆனா பெரிய மனசுமை காலம். ஏன்னு கேட்டா உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த சம்ஸ்கிருதத்தை வந்து நான் படிக்கிற காலத்துல மற்ற மாணவர்களை கூட எப்போதுமே அழைச்சிட்டு போறதை விட அதிகமா என்ன அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டா 4வது சும்ரா படிக்கும் போது தமிழக அளவுல ஒரு பேச்சு போட்டி ஒண்ணு நடந்துச்சு. அதுதான் பட்டணத்துல தமிழக மதரசாக்களுக்கு மத்தியில மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியான்னு இருக்கும். அதுக்கு மத்தியில எல்லா மதரசா பிள்ளைங்களும் வந்து பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டிக்கு 2 தலைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த தலைப்புக்காக வேண்டி எனக்கு பாடம் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு தயார் பண்ணாங்க. தயார் பண்ணி எல்லா பள்ளிவாசலுக்கும் 16 மகல்லாவா எல்லா மகல்லாவுக்கும் அனுப்பி விட்டாங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் அஜர்த்து போன் போட்டு சொல்லிடுவார், நீ நம்ம பையன் வருவான் லுகர் தொல்லோன்னு பேச விடு. ஒவ்வொரு பள்ளியிலயா ஒரு தலைப்பு அப்படி ரவுண்டு வரும், நல்ல மனப்பாடம் ஆயிரும். அடுத்த தலைப்பு ஒரு ரவுண்டு நல்ல மனப்பாடம் கட 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 கடன்னு ஒப்பிக்கிற மாதிரி வரும்ல, அப்படி விட்டு பேச விட்டாரு. பேச்சு போட்டியில பாத்தீங்கன்னா ரப்பானியா மதரசா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு இந்த செய்தியை சொல்றதுக்காக என்ன கூட்டிக்கிட்டே போவார், மேடையில் உட்கார வச்சு என்ன அறிமுகப்படுத்துற மேட்டர் இல்ல, மதரசாவை அறிமுகப்படுத்துறதுக்காக நம்முடைய மதரசா ரப்பானியா மதரசா தமிழக அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில முதலிட பரிசை வாங்கியிருக்கிறது, நம்ம பிள்ளைதான் மாணவ செல்வம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அப்படி கூட காட்டிக்குவாங்க. அப்ப பயங்கரமான மதரசா போல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பயங்கரமான உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட்னா அப்படித்தானே சீன நினைப்பாங்க, பொதுமக்களே நினைப்பாங்க. தமிழ்நாட்டிலே முதல்ல அப்ப பயங்கரமா தயார் பண்றாங்க போல இருக்குப்பா மாணவர்களை அப்படின்னு நினைப்பாங்க. இப்படியே ஊரா கூட்டிட்டு போய் எல்லா அஜர்த்துமார் மத்தியில அறிமுகப்படுத்தி வச்சிருந்தார். என்னாச்சு, இதுதான் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்ட நேரத்துல அதன்பால் போய் கால் எடுத்து வைக்க முடியாம 5 மாதம் 6 மாத காலங்களுக்கு ஒரு பெரிய மன நெருக்கடி. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய அஜர்த்துமார்களோடு பழக்கம், எல்லாருக்கும் அறிமுகம். எங்க ஊரை எடுத்துக்கிட்டா எங்க ஊர்லயே நான் தான் முதல் ஆலிம்சா, நான் தான் முதல் ஹாப்சா. ஊர்லயே பெரிய பாராட்டு விழாலாம் நடத்துறாங்க. பட்டம் வாங்கிட்டு போகும்போது பள்ளியாசல கூட்டி வச்சு பயங்கரமா அப்படிலாம் நடந்துச்சு. அப்ப ஊர்ல மரியாதை, காசு பணத்தை போகுது, வருமானம் போகுது, ஒழுங்கு பாத்தியால ஓதக்கூடாதுங்கிறான். என்ன செய்யறது? 4-5 மாதங்களுக்கு மேலாக யோசனை. ஒரு கட்டத்துல அல்லாஹ்விடத்துல இரவு நேரத்துல இஸ்திகாரா தொழுது, அல்லாஹ் எது சத்திய வழியோ அந்த வழியை காட்டு, உலக ஆதாயத்துக்கு என்ன அடிமையை வச்சிடாத, அழுது கதறி எந்திரிச்சு மறுநாள் காலையில சிந்தனையை தெளிவா கொடுத்தா இதுதான் தெளிவான ரூட்டப்பா, ஆதாரங்கள் தெளிவா இருக்குது, வேற எதுக்கு மனசுல சஞ்சலம் என்று உள்ளத்துல அல்லாஹ் போட்டான். அதுக்கப்புறம் அந்த பாதையிலிருந்து விலகி ஏகத்துவ பாதையில பயணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுதான் அங்கிருந்து இங்கு வந்த மாற்றத்திற்கான காரணங்களில் சில. அல்லாஹ்